படிப்பு அப்படின்றது அந்த ஏட்டில் மட்டும் படிச்சுட்டு அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து அது சரியாக வந்துருச்சுன்னா தான் அது படிப்பு. இன்னைக்கும் நான் கேபி படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். புரிஞ்சுங்களா? நான் கரக்கண்ட ஜோதிடர் அப்படின்னு நான் சொல்லலை, நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தாலும் நான் ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக அது நடந்துரும்லன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நடந்துரும், அது நடந்ததும் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அப்படி நான் சொன்னாதான் அந்த கிரக நிலையை நான் சரியாக கணிச்சேன் அப்படின்னு ஒரு 10 பேர், ஒரு 20 பேர், ஒரு 30 பேர், ஒரு 50 பேர் சொல்லிடும் போது, ஓ சரி இந்த கிரகநிலை வரும்போது இது கண்டிப்பாக இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்து அதை தைரியமாக கிளையண்ட்ஸ்க்கு சொல்ல முடியும். அது மாதிரி இன்னும் நான் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அவங்க சொல்லிக்கிட்டே தான் என்கிட்ட இருக்காங்க நிறைய பேர். உங்களுக்கு அதை நான் போட்டு கூட இருக்கேன். ஒருத்தர் இறந்து போயிடுவார், அது சொல்ல முடியாது. ஒருத்தர்கிட்ட ஏம்மா என் கணவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், ஆமாம் உங்கள் கணவர் இறந்துருவார், நீங்கள் அவங்களுக்கு வைத்தியம்லாம் பார்க்க வேண்டாம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு தெரியும்